முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போ உன் கண்ணுக்கு முன்பாக காசு பணமும் இருக்கு, இந்த முருகன் கடவுளும் இருக்கேன். இருந்தாலும் நீ என்னை தானே தேர்ந்தெடுத்தாய். அதனால தான் என்ன முழுசாக நம்பினதால தான் இப்போ நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ உன் வாழ்க்கைக்கு கொஞ்சம் காசு பணம் தேவைதான், அது அவசியம்தான். ஆனால் அதை கொடுக்கக்கூடிய ஒரே சக்தியாக, ஒரே வழியாக நான் மட்டும்தானே இருக்கேன். என் மூலமாக மட்டும்தான் நீ எதிர்பார்க்குற பணம் உனக்கு கிடைக்கும். அதனால் இந்த முருகனை நீ தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்க. என்னை தேர்ந்தெடுத்த உனக்கு இனி இல்லைங்கிற சொல்லே இல்லாத அளவுக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன். குறைவே இல்லாத நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும்படி உனக்கு தேவைப்படுற அனைத்தையுமே நான் உன் கைகளில் வந்து ஒப்படைச்சிட்றேன். எல்லா மனிதனுக்கும் எப்போதுமே காசு பணம் தேவைகள் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஆசையை தீர்த்து வச்சா அடுத்து இன்னொரு ஆசை வரும். ஒரு முறை தேவையான எதிர்பார்க்குற பணத்தை கொடுத்துட்டாலும் மறுபடியும் இன்னொரு முறை வேறு எதுக்காவது பணம் தேவைப்படும், நீ எதிர்பார்க்க தான் செய்வ. இதுதானே உலக நியதி. ஒரு விருப்பத்தை நிறைவேற்றும் போது இன்னொரு விருப்பம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்படி அடுத்து 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 நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசைகளை அளவோடு வச்சுக்கிட்டு தேவையற்ற மாயைகளிலிருந்து உன்னை விடுவித்து கொள்ள தயாராகு. உன்னுடைய நியாயமான ஆசைகளை எல்லாம் இந்த முருகன் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். நீயும் எப்போது மனசை நிறைவோட மகிழ்ச்சியோட வச்சுக்க பழகு. நான் போட்ட திட்டப்படி இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நடக்கப் போகுது. நீயும் எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக முன்னேறு. உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது, ஒரு தடை வருதுன்னா அது கண்டிப்பாக உன் நல்லதுக்காக மட்டுமே இருக்கும். என்ன நடந்தாலும் அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டு, முருகா நீ எனக்காக தான் ஏதோ நல்லது செய்கிற, எல்லாமே நல்லபடியாக முடியணும் முருகான்னு என்கிட்ட பொறுப்பு விட்டுட்டீன்னா உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து இந்த முருகன் கனவிலும் நினைக்காத நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுப்பேன் என் செல்வமே. முதல்ல உன் மனதில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் அழிச்சிடு. கண்டிப்பாக நீ நல்லபடியாக வாழ்வதற்கும் உன் லட்சியங்களில் நீ வெற்றி பெறுவதற்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கேன். என்னை நம்பிய யாரையும் நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். உன்னை ஏமாற்றிய மனிதர்களையும் உன்னை நம்பிக்கை துரோகத்தால் வீழ்த்திய நபர்களையும் யோசிச்சு நீ மன நிம்மதியை இழந்து விடாதே. தப்பு செஞ்சவன் அதற்குரிய தண்டனையை கர்ம வினையாக அனுபவிக்க தான் போகிறாங்க. நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது என் செல்வமே. இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுறேன். உன் துன்பங்கள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அதை சிறுசாக மாற்றி உனக்கு உதவி செஞ்சு அது நல்லபடியாக சரியாகும்படியும் இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். உன் மனசு எந்த அளவுக்கு நேர்மறையாக சிந்திக்குதோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். இடையிடையில் அதையும் இதையும் நினச்சி கவலைப்பட்டு வாழ்க்கையை வீணாக்கிறாதே. உன்னை காத்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்ய வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ எதிர்பார்க்குறதையும் உன் தேவைகளையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். கண்டிப்பாக உனக்கு பண மூட்டையை அள்ளி கொடுத்து பண பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு மன கஷ்டத்தையும் போக்கி மன அமைதியோடு நிம்மதியோட நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். நானே பெற்றெடுக்காத என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். இந்த அப்பாவை நம்பி வாழும் உன்னை கௌரவப்படுத்தி அழகாக வெற்றிகரமான வாழ்க்கையை வாழும்படி நான் நிச்சயம் செய்ய தான் போகிறேன். ஒரு தந்தை இல்லாட்டி அந்த குழந்தைக்கு வழிகாட்ட ஒரு ஆள் இல்லாட்டி எப்படி அந்த பிள்ளை தவிக்குமோ அதே போல தான் இப்போது இந்த உலகத்தில் நீ தவிச்சுக்கிட்டு எப்படி வாழப்போகிறோன்னு தெரியாமல் துடிச்சிக்கிட்டு இருக்கதான் நான் பார்த்தேன். அதனால தான் உனக்காக உதவி செய்வதற்காகவே என் உருவத்தை தொடும்படி செய்தேன். இனிமே என்னை தேர்ந்தெடுத்து உனக்கு நிழலாக நான் இருந்து அடுத்தடுத்து நீ என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத உனக்கு தெளிவுபடுத்தி புரிய வைக்கிறேன். என்னை மனசில் நீ வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை முழுவதும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே.
நீ பொறுமையாகவே இருந்தாலும் கூட உன் பொறுமையை சோதிக்கும் விதமாக சோதனைகளும் நெருக்கடிகளும் அதிகமாக வர்றது எனக்கு தெரியும். இப்படி கஷ்டமான நேரங்களை எல்லாம் நீ அமைதியோடு கடந்து வர தயாராகு. உனக்கு பக்கபலமாக இந்த முருகன் எப்போதும் இருப்பேன்றதை மறந்துடாதே. சில மனிதர்கள் பேசும்போது மகிழ்ச்சியை கொடுப்பாங்க, இன்பமாக இருக்கும். சில மனிதர்கள் பேசும்போது குத்தி காட்டி உன்னை காயப்படுத்தி துன்பத்தை கொடுப்பாங்க. சில பேர் பேசும்போது உனக்கு உற்சாகம் கிடைக்கும். சில பேருடைய வார்த்தைகள் உனக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஆனால் ஒரு வெகு சிலரது வார்த்தைகள் மட்டும்தான் உனக்கு வாழ்க்கையவே கொடுக்கும். அப்படி யாரு உனக்கு வாழ்க்கையை பற்றி சொல்லித்தர்றாங்க, வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செய்கிறாங்கன்றத நீ தான் புரிஞ்சு அப்படிப்பட்டவங்களை உன் கூட வச்சுக்கணுமே செல்வமே. உன் கஷ்டத்தில் இருந்து உன்னை விடுவிச்சு உனக்கான நல்லதை தரணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த முருகன் இப்போது உன்னை பார்க்க வந்தேன். நீ எதுக்காகவும் கலங்காதே. உன் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. எத்தனையோ நாட்கள் கடந்தும் கூட இன்னும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் குறையலையேன்னு புலம்பினாயல்லவா? இதோ இப்போதே உன் கவலைகளை தீர்த்து உன் வாழ்க்கையில் பொன்னான நேரத்தை உருவாக்க போகிறேன். இனி எல்லாமே மிகவும் சுகமாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையில் இருக்கும். நீ எதையும் அலட்சியமாக நினைக்காதே. அலட்சியங்கிறது எவ்வளவு பெரிய தவறுங்கிறத இழப்பு ஏற்படும் போது தான் புரியும். நீ சாதாரணமாக அலட்சியமாக நினச்சி செய்கிற காரியங்கள் பல நேரங்களில் உன் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய தவறாக மாறி போயிடுங்கிறத புரிஞ்சு எதையுமே எப்போவுமே கவனமாக கையாள கற்றுக்கோ என் செல்வமே. உனக்கு பிடிக்காத விஷயத்தை யாராவது பேசுகிறாங்கன்னா நீ அவங்கள திரும்பி கூட பார்க்காத. அதே போல் தேவையில்லாத கேள்விகளை உன்னிடம் கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக கடந்து போயிடு. உனக்கு என்ன தேவைப்பட்டாலும், நீ எதிர்பார்க்குறது ஆரோக்கியமாக இருந்தாலும், மன நிம்மதியாகவே இருந்தாலும் கூட இந்த முருகன் அதை நிச்சயமாக உனக்கு கொடுத்தே தீருவேன். அடுத்தடுத்து பல மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்கிறேன். பிரிந்த நட்புகளும் உறவுகளும் ஒன்றாய் சேர்வதற்கான நேரம் வந்துருச்சு. நீங்கள் உங்களுக்குள்ள இன்பமான செய்திகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த முருகன் நான் செய்ய போகிறேன். உன் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த இருண்ட கவலை கோடுகள் அனைத்தும் மறைந்து போய் சந்தோஷம் துளிர்விட்டு மலரும்படி எதிர்பாராத ஆச்சரியங்களை உன் வாழ்க்கையில் நான் உருவாக்கி தர்றேன் என் செல்வமே. இனி எப்போதுமே உன் வீட்டில் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சு இருக்கும்படி செய்ய போகிறேன். நீ எதுக்காக கண்ணீர் வடிச்சியோ, எதை நினச்சி கவலைப்பட்டியோ, அதையே உனக்கான புன்னகையாக நான் மாற்ற போகிறேன். நீ நினச்சது வேற, இப்போ நடக்கிறது வேறையா இருக்குன்னு கவலைப்பட்டாயல்லவா? இதோ அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி செய்ய வந்துட்டேன். உன் தீராத பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. முடிஞ்ச அளவுக்கு உன் கூட இருப்பவர்களோட நீ மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடு. இனி வரப்போகும் நாட்களை எல்லாம் எதிர்கொள்வதற்கு உனக்கு தேவையான ஆற்றலை நான் கொடுக்குறேன். ஆக மகிழ்ச்சி உனக்குள்ளே வந்துட்டாலே ஒரு துன்பங்கள் ஒன்றும் செய்யாது. நீ இழந்ததை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த முருகன் உனக்காக உருவாக்கி தர்றேன். அடுத்தடுத்து பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. என்னை தேர்ந்தெடுத்த உனக்கு இனி எல்லாமே நீ நினைச்சதை விட சிறப்பாக ஒவ்வொன்றா உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். இத்தனை நாள் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் இப்போ உன் வாழ்க்கையில் நீ செய்கிற எல்லா செயல்களிலும் வெற்றி உண்டாகும்படி நான் செய்கிறேன் என் செல்வமே. தனிமை உன்னை சூழும் போதெல்லாம், துயரம் உன்னை ஆளும் போதெல்லாம் முருகா முருகான்னு என் நாமத்தை சொன்னாலே உனக்காக நான் ஓடோடி வந்து நிற்பேன். நீ யோசிச்சு பாரு, எப்படியோ வாழ்க்கையை நீ வாழ்ந்து நகர்த்திக்கிட்டு இப்போ இந்த சூழ்நிலையில் வந்திருக்க. ஆனால் இன்னுமே உன்னால் ஓய்வெடுக்க முடியாத அளவுக்கு நீ ஓடிக்கிட்டே தானே இருக்க வேண்டியதாக இருக்குது. கூடிய சீக்கிரம் உனக்கு ஓய்வு கொடுத்து நிம்மதி கொடுத்து நீ வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழும்படியும் இந்த முருகன் நான் செய்கிறேன். வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை நினச்சி நீ ஒருபோதும் பயப்படாதே. துணையும் நீதான், உனக்கு துணிவும் நீதான்னு எப்போதுமே உனக்கு நீயே துணையாக உனக்குள்ள நீயே துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு எல்லா வேலைகளையும் செய்ய பழகு. உன் பாதையில்
அதாவது உன் வாழ்க்கை பாதையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தடைகளையும் தீர்த்து மெல்ல மெல்ல உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன். எந்த அளவுக்கு நீ என் மேலே பக்தி கொண்டு அன்பாக வணங்குறன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி என்னையே நம்பி எல்லா காரியங்களையும் செய்யும் உனக்கு இனி அடுத்தடுத்து பல நன்மைகளை உருவாக்கி தர்றேன். உன் நம்பிக்கை நிச்சயமாக ஜெயிக்க தான் போகுது. உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நல்லபடியாக நானே நடத்தி கொடுத்துட்றேன் செல்வமே. உன்னை நோக்கி எது வந்தாலும் நேசி. உன்னை விட்டு எது விலகி போனாலும் அதை பற்றி யோசிக்காத. உன் பல நாள் கஷ்டங்களை எல்லாம் இன்றோடு தீர்த்து வைக்கும் நோக்கத்தோடு தான் இந்த முருகன் வேலோடு உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்திருக்கேன். என் வரவால் இனிமே உன் வாழ்க்கையில் நடக்காத பல அற்புதங்கள் நடக்கப் போகுது. தீராத கடன் பிரச்சனையும் கஷ்டமும் தீர்ந்து போகும். பணம் குவிய போகுது. வரக்கூடிய காலம் உனக்கு இன்ப காலமாக, எல்லா விஷயங்களிலும் வெற்றி காலமாக மாறப்போகுது. உனக்கு தேவையான பணத்தை உன் கைகளில் கொடுத்து உன்னை சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வைக்க நான் வந்த பிறகு நீ எதுக்காக எதையோ மனசில் யோசிச்சு கவலைப்பட்டு பயந்துக்கிட்டே இருக்க? நீ எதை எதிர்பார்த்தாலும் அதை நிச்சயமாக இந்த முருகன் நல்லபடியாக உனக்கு செஞ்சு கொடுப்பேன். உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறதுக்கான நேரம் வந்துருச்சு. உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைச்சே தீரும்.